Embrace the new era of learning 5D. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 46வது ஷோரூம் இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில். இன்னைக்கு வந்து நம்ம யாரோட ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது ஜெயிலர் வீட்டு மருமகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க ஜெயிலர் வீட்டு மருமகளாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கர இவங்க இப்படியாவது ஒரு மனப்பெண்ணா ஆக்கிக்கலாமே, நான் வந்து உங்களை பொண்ணு கேட்க வரட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ மிர்னாவோட ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஹாய் மிர்னா, ஹவ் ஆர் யூ? குட் ஆஷிக், நீங்க சூப்பர், நல்லா இருக்கிறா. அதோ எதிர்பார்த்தீங்களா அப்பா இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்பா ஜெயிலர் அப்படின்ற மாதிரி? ஹிட் ஆகுன்றது வந்து கண்டிப்பா ஐ திங்க் டீம்லயே ஃபர்ஸ்டா இந்த படம் வேற லெவல்ல போகும் அப்படின்னு அந்த வாயில சொன்னதே நான் தான் வச்சுக்கோங்க. இன்டர்வல் பிளாக்ல இருந்து வேற லெவல்ல இருக்குன்னு. இது படம் ஹிட் ஆகும்னு கண்டிப்பா தெரியும். கரெக்ட். இவ்வளோ பெரிய மேசிவ் ஒரு ரெக்கார்ட் போற அளவுக்கு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. சூப்பர், உண்மையிலே இப்படி ஒரு மாமனாரா அப்படின்ற மாதிரி. அதாவது மாமனார் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சொன்னேன் என் மருமகளை பற்றி என்ன சொன்னன்ற மாதிரி. அது நிறைய எப்படி தமிழ்நாடே இந்த படம் பார்த்துருக்கோம். இப்போ மேலே நான் ஸ்பாய்லர் பண்ணேன் என்ன அப்படின்றக்காக திருப்பி கூட நீங்கள் போய் பார்க்கலாம். பட் அந்த இதில் வந்துட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு உங்களை பற்றியே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் சொன்னாங்களா உங்களை பற்றிலாம்? எனக்கே தியேட்டரில் பார்க்கும்போது ஜோ சார் நம்மளுக்காக ஒன்று இறங்கி மர்டர் எனக்காக ஒரு மர்டர் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி. அவர் ஏற்கனவே ஒரு ஒன்று பண்ணி மாட்டிக்கிட்டு தான் கஷ்டப்படுறாரு, இதுல நம்மளுக்கு வேறயா. ஸோ ரொம்ப ஹாப்பியா கிரேட்ஃபுல்லா இருக்குல்ல இந்த மூமெண்ட்? ரொம்ப கிரேட்ஃபுல், அதுதான் நன்றி தான் எல்லாருக்கும் சொல்லணும். ஓகே, இது நம்ம இது எதிர்பார்க்கல. ஓகே இந்த படம் இப்படி இருக்கு, இப்படி வரும் அப்படின்னா ஓகே. இந்த படத்துல நம்ம ஒரு சின்ன பார்ட் தான், ஆனா அந்த பார்ட் போய் இவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்கு செய்யறது அப்படின்னா அதெல்லாமே ஒரு மேஜிக் தான். நம்ம டைகர் முத்துப்பாண்டி அவங்களோட மருமகள் வந்து அவங்களோட பேக்ல என்னென்ன இருக்கு, அவங்களோட பேக்ல வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஏதாவது அருவா வந்து மாமனாருக்கு கொடுக்கலான்ற பெரிய அருவா இருக்கும், நாங்க அப்படியே எடுக்க எடுக்க வரும்ன்றீங்களா? அது மாதிரிலாம் கன்ஃபார்மா இருக்கும். பட் மிர்னா பேக்ல என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர், இப்போ ஓப்பன் இனாகிரேட் பண்ணிடுவோம். அது என்ன டேட்டோ பேஸ் அப்படின்னு என்ன? வாட் இஸ் திஸ்? இல்ல தி டாட்டி பேக் வந்து மேக் ஜாப்ஸ் ஓடது. யாருங்க அவரு? அவரோடதா? மேக் ஜாப்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும். இவர் யாரு? மார்க் ஜாப்ஸ் தெரியல எனக்கு. ஓகே, அக்கா வந்து இந்த பேக் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆமா, அக்கா ஆஸ்திரேலியால இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருந்து வாங்குனாங்கன்னு தெரியல. இப்ப எங்கேயோ வாங்கிட்டு வந்து எனக்கு நான் நிறைய டிராவல் போறேன்ல, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கூட நான் காசு கொடுத்து வாங்கினது இல்ல. எல்லாமே சிஸ்டர்ஸ் எல்லாரும் அங்க இங்க வேற ஜாப்ஸ் பண்றதுனால வரும்போதெல்லாம் எனக்கு பேக்ஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க. பேக்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயம். நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா? நான் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுத்துவேன். ப்ளீஸ் ஓபன் அண்ட் இனாகிரேட் what things which things you carry. என் பேக்ல ஒண்ணும் பெருசா இருக்காது ஆச்சி. பரவாயில்லை, முன்னாடி சொல்லியிருந்தானே ஏதாவது ஸ்டஃப் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். ஆமா சார், கத்தி கடப்போற எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அப்படி காமிச்சிருக்கலாம் தம்ப்நெயிலுக்கு. ஃபோன் இருக்குது. ஆமா, ஃபோன் ரொம்ப முக்கியம். எஸ், வாழ்க்கையில அத மறக்கவே முடியாத ஒண்ணு. ஆமா, ஃபோன் இல்லனா ரொம்ப. வாட்ச் இருக்கேன். வாட்ச் இருக்கா? ஓகே, இந்த வாட்ச் யார் கொடுத்தா? இது நான் வாங்குனது, எனக்கு பிடிச்ச வாங்குனது. இல்ல, வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய எல்லாம் இல்ல, ஒரு 3-4 வாட்ச் தான் என்கிட்ட இருக்கு. ஓகே, அதுல எனக்கு இந்த கலர், அந்த பேலட், அந்த ப்ளூ உள்ள இருந்தது, அப்புறம் இந்த கோல்டன் கலர் என் ஸ்கின்னுக்கு வந்து கோல்டன் கலர் நல்லா மேட்ச் ஆகும். ஓகே, அதான் சொல்லுவாங்க நீங்களே ஒரு கோல்டு, அப்புறம் உங்களுக்கு ஏத்த மாதிரி மேட்ச். இல்ல மருமகளுக்கு போடுற பிட்டு தான் எல்லாரும் போட்டுக்கறாங்களே ஃபுல்லா. நிறைய மீம்ஸ் பாத்தீங்க போல. ஃபுல் மீம்ஸ்ல தான் குளிச்சு எஞ்சி வரணும். அந்த அளவுக்கு காலைல எந்திச்ச உடனே ஒரு 80-90 மென்ஷன்ஸ் இருக்கும். ட்ரெயின் மாதிரி நான் எல்லாரோட ஸ்டோரியும் பார்ப்பேன் டெய்லி. அது பாக்குறதுக்கு ஒரு ஸ்டோரி போடுவாங்களா, ஐயோ எனக்கு சிரிப்பா இருக்கும். ஐயோ எவ்வளவு லவ் பண்றேன், வாட் a love guys அப்படின்ற மாதிரி. தகட ஜிம் தகட அந்த சாங்க்கு வர, அதாவது ஐஸ்வர்யா ராய் கூட அதுக்கு பயங்கர இவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அது நீங்க அப்படி கேண்டிடா உட்கார்றது சூப்பரா கேப்சர் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் இங்கே தான் பண்ணுதா? இங்கதான். எனக்கு அந்த வர்மன் பிளேலிஸ்ட் பயங்கர பிடிச்சது. பார்க்கும்போது வேற லெவல் சர்ப்ரைசிங்கா இருந்தது. போட வேண்டியதை தூக்க வேண்டியதா அந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு. கார் சாவி இருக்கு. கார்லாம் நல்லா ஓட்டுவீங்களா? நல்லா ஓட்டுவேன். ஓட்டுவீங்களா? நல்ல வேலை. கார் சாவி வச்சிருக்கேன். எப்பொழுது ஓட்டுறீங்க கார்? 2012ல இருந்து. 2012ல இருந்து கார் ஓட்டுறேன். சூப்பர்ல. அப்ப இருந்தே நல்ல விஷயம். இப்போ 2 வீலர் ஸ்டார்ட் பண்ணேன். காரும் 2012ல இருந்து ஓட்டுவேன். வண்டி, கீர் வண்டி ஓட்டுவீங்களா? எல்லாமே ஓட்டுவேன். புல்லட் எல்லாமே ஓட்டுவேன் நான். ஹிமாச்சல் எல்லாம் போனா என்ன பண்றது, வேற நம்மளே காப்பாத்திக்க வேண்டியதா. ஹிமாலயாஸ்க்கு பைக் ட்ரெக்கிங் போய் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு. அதனால இப்போ ஒரு 2.5 இயர்ஸா கொஞ்சம் அன்னைக்கு ஒரு பயம் வந்தது மைண்ட்ல. இனிமேல் நீங்க வந்து ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையா இருக்கணும். கலாய்க்கிறீங்களா இல்ல நிஜமாவே சொல்றீங்களா? சீரியஸ்லிங்க. சோ அப்ப பைக் இன்ட்ரஸ்ட் எப்படி வந்தது? சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் எனக்கு.
நிறைய ரைடர்ஸோட வீடியோ எல்லாம் பார்ப்பேன். ஓகே. ஸோ ஒரு கெத்தா ஃபீல் பண்ணேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஒரு நாள் பயங்கர ஆசை சோலோவா பண்ணணும். அவங்க தானே ரைடர்லாம். ஓகே. இடையில ஈஸியார்ல ஸ்டண்டிங் கிளாஸ் எல்லாம் போனேன். அப்படியா? ஆமா, ஆனா அது கொஞ்சம் நீங்க ஹார்ஸ் கிளாஸ் எல்லாம் போறீங்கல்ல? ஹார்ஸ் கிளாஸ் ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம். அடுத்து என்ன இருக்கு பாத்துறலாம். பர்ஸ். இந்த பர்ஸ் வந்து லூயி விட்டான் பர்ஸா? இது அக்கா கொடுத்ததா? இது என்ன நல்லா இருக்கு இந்த பர்ஸ். இது ஒரு பேக். ஆமா, அந்த மாதிரி ஏதோ பிராண்ட் தான். அந்த பேக்குக்குள்ள இது இருந்தது. ஓகே. நான் வேற இது அதான் சொல்றேனே, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு earn பண்ண மணி இந்த மாதிரி அன்வான்டடா ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஒரு பேக் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணல. எதுக்கு? அதுக்கு அக்கவுண்ட்ல போட்டோம்னா மாசம் காசு நல்ல சோறு சாப்பிடலாம், சந்தோஷமா வாழலாம், நீட்டா இருந்துட்டு போயிடலாம். அதனால இது அப்படியே அவங்க கொடுத்ததனால அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். அடுத்தது கிடைக்கிற வரைக்கும் பெஸ்ட்ங்க. இல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆஃப் யுவர்ஸ், அது மட்டும் ஆதார் கார்டு இருக்கு. ஆமாமா, ஆதார் கார்டு தான் இருக்கு. காட்ட மாட்டேன், பயந்துருவீங்க. ஏங்க நல்லாதாங்க இருப்பீங்க நீங்க. ஆதார் கார்டுல கடவுள் வந்தா கூட அப்படிதாங்க இருக்கும். அப்புறம் என் பர்ஸ்ல பெருசா ஒண்ணும் இல்ல பாரு, கார்ட்ஸ் தான் நிறைய. இது ஒரு கண்ட்ரியோட மணி. எந்த ஊர் அது தெரியலையா? உங்களால ஏதோ கண்டுபிடிக்க முடியல. நல்லா தெரியும் பாருங்க, காந்தி படம் போட்டது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இது யாருன்னே தெரியலையே. ஓகே, நல்ல ஊர் தான். எல்யூனா என்னங்க? எல்சியூ தெரியும், இது என்னன்னு தெரியலையே. எனக்கு 10,000 லியோன்ஸ். ஐ திங்க் அந்த சைபீரியா அந்த மாதிரி. அங்க நீங்க எந்த ஊருக்கு நான் போனீங்க? போல யாரோ போயிட்டு வந்தவங்க எனக்கு கொடுத்தாங்க. போயிட்டு வந்தா ஞாபகமா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காசு தான் நம்ம செலவு பண்ண மாட்டோம்னு நம்பி கொடுத்தாங்க. எப்ப வேணா அது வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால இது வந்து 10,000 ரூபாய் இருக்கு. ஓகே, புரியுது உங்க ஃபீலிங்ஸ். இது என்ன? இது என்னோட லூயி விட்டான் எல்வி பேக் வாங்கும்போது கிடைச்சது. இது பேக் வாங்கல, பேக் அவங்க வாங்கி கொடுக்கும்போது, அக்கா வாங்கி கொடுக்கும்போது அதுல இருந்தது. இது அந்த லைசென்ஸ் மாதிரி. அதுக்கு அதோட வாரண்டி கார்டு. அது அப்படி இதுல வச்சிருந்தேன், தெரியல. இது ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு, என்னோட பர்சனல் பேங்கரோடது. ஐயோ, இது ஆக்சுவலா நான் ஹைதராபாத்ல ஒரு ஹோட்டல்ல தங்கினேன். கொடுக்கவே இல்லையா ரூம் கீ? அப்புறம் எப்படி யார் தங்குவாங்க? மத்தவங்க நானும் அக்கா இருக்கும்ல, 2 சாவி. என் சாவி இப்படி ஒரு சாவி கொடுத்துட்டு இன்னொரு சாவி கொண்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல, அடுத்த தடவை தரேங்க, மன்னித்து விடுங்கள். பவர் பேங்க் புக் இருக்கு, என்னோட புக் இருக்கு. இந்த புக் தான் இப்ப கரண்ட்லி ரீடிங். கரண்ட்லி ரீடிங் ஒரு புக்கா? இல்ல, ஓஷோவோட தி புக் ஆஃப் விமன். ஓஷோ பெரிய எழுத்தாளர்ல அவரு. நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவரோட ரைட்டிங். இன்னொன்னு கேட்க போறேன்ங்க, அது 3ஆவதா ஒரு ஆள் இருப்பாருன்னே இந்த சிவராஜ்குமார் சார் என்ட்ரி இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது? அந்த இது ஃபுல்லா அந்த ஒரு கூஸ்பம்ஸ் தியேட்டர்ல எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு அப்படிதான் இருந்தது. அவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ மாசா எடுத்திருந்தேன். அவர் ரொம்ப சாதாரணமா நடந்து வருவாரா, பார்க்கும்போது அப்படி இருக்குங்க. அதான் எனக்கு என்னன்னா அந்த ஆர்காமி பிராண்ட் நல்லா வித்து போயிரும்னு நினைக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சிருவாரு, பிராண்ட் அம்பாசிடர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் ஸ்டார்ஸ் வச்சு அவங்க அந்த அம்பாசிடர் பண்ணி பயங்கரமான ஒரு இது. அது மட்டும் இல்லாம அந்த டிஷ்யூ பேப்பரே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுச்சு. நீங்க நடிக்கிறத தாண்டி உங்களை அறியாமலே சில நேரத்துல ஜர்க் ஆயிருக்கீங்களா? ரியலிஸ்டிக்காவே ஐயோ என்ன டப்பு டப்புன்னு விழுவாரு நிறைய. ஏன்னா அது எங்கெங்க பட்டாசு வெடிக்கும்னு தெரியாது. ஏன்னா பாடியில எல்லாம் அவங்க பட்டாசு வச்சிருக்காங்களா, இவர் இங்க விழும்போதெல்லாம் அவர் பாடியில பட்டாசு வெடிக்கும். எனக்கு பயங்கர அந்த சவுண்டே பயம். அவங்க வெடிக்க வெடிக்க ரத்தம் தெரிச்சுட்டே இருக்கா. சோ அந்த பயம் எல்லாமே ரியலிஸ்டிக் பயம். பயந்து அவட சாகர நிலைமையில இருந்தேன். பட் வேற லெவல்ல என்ஜாய். நான் வந்து மாஸ்டர்ட்ட சொன்னேன், மாஸ்டர் எங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க, பட்டாசு கன் ஷாட் வித்தியாசமே அதை பர்ஃபார்ம் பண்ணுவோம். மாஸ்டர் வந்து இன்னொரு படத்துல ஒர்க் பண்ணுவோம் அந்த மாதிரி. சூப்பர். வேற என்ன இருக்கு? விட மாட்டீங்களே ஆச்சு. விட மாட்டேன். எப்படிங்க டைவர்ட் ஆயிங்க. சீப் சூப்பரா இருக்கு. இந்த சீப் மவுத் ஆர்கன் மாதிரி இருக்கீங்க. இப்படி வச்சு ஊதிக்கலாம். பெரிய பல்ல சித்தர் பிடிக்கும். கேர்ள்ஸ் லைக் பண்ணுவாங்க. ஹேர் ஃபால் ஆகாது, மாதிரி ஹேர் டேமேஜ் ஆகாது. ஓகே. ஐயோ, அப்புறம் என்ன இருக்கு? என்னமோ ஒன்று விழுந்து கிடக்கு. ஐயோ, பேண்டேட். இது பேண்டேடா? ஆமா. இது பட ஷூட்டிங்ல இருந்தே கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது எப்பவுமே கையில வச்சுப்பேன். எப்பவுமே எனக்கு அடிப்படும். இந்த கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு வரும்போது எங்கேயாவது கீரல் விழுக்கும். நகம் வேற வச்சிருக்கேன், நெயில்ஸ் நானே கிச்சிருவேன். அந்த மாதிரி ஏதாச்சுன்னா பேண்டேஜ் தேவைப்படும். எஸ், செல்ஃப் பேண்ட். அதுக்கு பவர் பேங்க் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஏன்னா நிறைய போன் யூஸ் பண்ணுவேன். நான் இன்ஸ்டாவிலே இருப்பேனா மோஸ்ட். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சனா உடனே இன்ஸ்டாகிராம் போயிடுவேன். வாட்ஸ் ஹேப்பனிங் தேர். நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் மிஸ் எனிபடி சார். பட் உங்களுக்காக தான் இந்த வெயிட்ட நான் சும்மா நிறுத்திடுறேன். பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. இது சின்ன மேக்கப் பவுச். சின்னதா பாக்கில வீட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. உண்மை. இப்போ என்ன லிப்ஸ்டிக் ஷேட் வந்து மிர்னா வச்சிருக்காங்க? சோ இது இது என்ன ஷேட்? இது பாபி பிரவுனோட
என்ன ஸ்மூத்தி மூவ் ஓகே. ஆக்சுவலாக நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது இது பாருங்களேன், பயங்கர அந்த சூப்பர். அதான் மேக்கப்புமே பார்க்கும்போது எப்படின்னா இப்போ ரொம்ப டல் இதுதான் போடுற மாதிரி, அதுதான் ரொம்ப லைக் சட்டில் தான் பிடிக்குமோ, ரொம்ப போட பிடிக்காது. ஏன்னா நம்மளோட ஸ்கின்னை நம்ம கவர் பண்ணனா ரிலேட் பண்ண முடியாது பார்க்குறவங்களுக்கு. மேக்கப் நம்ம ஹாப்பியாக இருக்கும்ல, கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரிட்டி ஃபீல் வரும், அதுக்கு போட்டுக்கலாம். பட் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை வேண்டாம். எனக்கு இந்த சின்ன சின்ன மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அந்த சன்ஸ்பாட் வெயில்ல போகும்போது இப்போ ஒரு கவுண்டர் வேற வருது, ரொம்ப இவங்க மருமகள் காய்ஸ் என்ன செஞ்சிருவாங்க பயமா இருக்கு. நான் சொல்றேன், நிலவுக்கு எப்படி ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி அப்படி சொல்ல வந்தங்க மருமகள் பாய்ஸ். டக்குனு தோணிச்சு போட்டேன் நான், இது பண்ணினாதீங்க. ஓகே. அப்புறம் என்ன இது சீக் அண்ட் லிப் டிண்ட். ஓகே, இங்க போட்றீங்க blush. ஆஷிக் எல்லா மேக்கப்பும் உங்களுக்கு தெரியும் ஆஷிக், நீங்களே ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆயிடலாம். இது வந்து எர்த் ரிதம் சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லி வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன், அதனால தான் இங்க ரோஸா இருக்கு அப்படின்ட்டு. நல்லா அடி வாங்கி இருப்பாங்க. அடி வாங்கி செவந்து போயிரும். கரெக்ட். இது என்னது நல்லா இருக்கு இது பேரு? இது வந்து எர்த் ரிதம் ஒரு பிராண்டு. அவங்க வந்து ரொம்ப ஆயுர்வேதிக் இதுல பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ் இல்லாம. இது வந்து லிப்லயும் தடவிக்கலாம், சீக்லயும் தடவிக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க ஜொபினா, அவங்க எனக்கு ஸ்கின்னுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லி கிஃப்ட் கொடுத்தாங்க. இது வந்து சேம் பிராண்ட் தான். இது அவங்க ரெஃபர் பண்ணிட்டு வாங்கினேன். ஜோ சொன்ன ஐ ஹாவ் வெரி சாப்பி லிப்ஸ். சாப்பி லிப்ஸ் மீன்ஸ் ஸ்கின் பீல் ஆகும். ஓகே, அதுக்கு நம்ம லிப் பாம் போட்டோம்னாலே சரியாயிடும்ல. ஆனா பயங்கர சோம்பேறி லிப் பாம். அப்படியே நானே சாப்பிட்டுருவேன் லிப் பாம். லிப் ஆமா 2 ரவுண்ட் நிறைய பேர் உள்ள விட்டுக்குவாங்க. அதனால இது புதுசாவே இருக்கு பாருங்களேன், நான் யூஸ் பண்ணல. சூப்பர். நான் இங்க இருந்து பார்க்க கோல்கேட் மினியேச்சர் மாதிரி இருந்துச்சு. போட்டு பாக்குறீங்களா? நமக்கு லிப் எல்லாம் லிப் மாஸ்க். ஓ மாஸ்க், லிப்புக்கு ஒரு மாஸ்க். ஓகே, நல்லா இருக்கு. நான் போட்டு வீணாக்கி விரும்பல. பரவாயில்ல, போடுங்க. இதுல என்ன இருக்கு? வேற என்ன? இது இன்னொரு லிப்ஸ்டிக். இது லாரியலோட. this is all time favorite shade. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா தீராம வச்சிருக்கீங்களா? இல்ல, இந்த லிப்ஸ்டிக் தீர்ந்த உடனே இதே வாங்குவேன். 5 வருஷமானா கஷ்டமாச்சு. ஓகே. இது வந்து ரொம்ப போட்டதே தெரியாது, என்னோட லிப் கலர்லயே இருக்கு. இது மஸ்காரா. இது உங்களுக்கு தெரியுமா? மஸ்காரா கண்டிப்பாக தெரியும். அண்ட் கிளாத்திங்குமே வந்து பாக்கும்போது அது சிம்பிளாவும் இருக்கு, அதே சமயம் ரிச்சாவும் இருக்கு. நல்லா இருக்கு. இது கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹாப்பியா. காட்டன் அது. ஆமா, வெரி. இது ஆக்சுவலா எனக்கு ஒருத்தங்க ஜெயிலருக்கு அப்புறம் gift அனுப்பிச்சாங்க. இந்த பிராண்ட் வஸ்த்ராரா. அப்புறம் ஜெயிலருக்கு அப்புறம் gift அனுப்புறவங்கள கரெக்ட்டா அனுப்பிடுங்க அப்படின்ற. சோ தேங்க்ஸ் ஃபார் them. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க. சூப்பர். அதுதான் சில பேர் போட்டு ஜிகிலாம் வேணாம், நீட் அண்ட் சிம்பிளா கம்ஃபர்ட்டபிளா இருக்கிறது போடலாம். ஆடியன்ஸுக்கும் பார்க்க ஈஸியா இருக்கும். ஆமா, பார்க்க நல்லா இருக்கேப்பா, இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா போதும் போலயே அப்படின்ற மாதிரி மருமகள் பாய்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. வீடு தேடி வரும் போல. ஆமா, ஃபுல்லா வந்துரும் gift. ஆக்சுவலா ஆஷிக் ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, புடவை கட்டி அழகா இருங்க, நான் பொண்ணு பார்க்க வரேன், உங்க மாமனாரை மட்டும் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். மாமனாரை மட்டும் ஊருக்கு அனுப்பிச்சு, மலேசியால இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்ல. மாமனாரை மட்டும் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, தெளிவு பண்றாரு அந்த ஆளு. ஐயோ, இப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க பாருங்க. உண்மையிலேங்க செம. எனக்கு படத்துல நைட்டி சாரி தவிர, நைட்டி சுடிதார் தவிர அவங்க எதுவுமே பார்க்கலையா? தெளிவா சாரி கட்டி பூ வச்சு வெயிட் பண்ணிருங்க, மாமனாரை மட்டும் அனுப்பிச்சு விட்டுறேன். ஐயோ, அதாவது பொண்ணு பாக்குற சீன் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு. வேற என்ன இருக்கு? வேற இது வந்துட்டு ஹைலூரோனிக் ஆசிட். ஆசிடா? எங்க ஆசிட் எல்லாம் பாக்கற வச்சிருக்கீங்க? ஆசிட் இல்ல, இது வந்து ஸ்பேஸ வந்து ஒரு சிரம் தான். இது ஹைலூரோனிக் ஆசிட் அதோட பேரு. இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா வெச்சுக்கும். எப்படி போட்டு காட்டுங்க பாப்போம். இப்போ மேக்கப் போட்டு சும்மா காட்டுங்க பாருங்க, இது வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி பிச்சிக்குன்னு வருது. ஆமா, ஆயில் மாதிரி இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். மஸ்காரா. இது என் ஃப்ரெண்டு சாம் எனக்கு கொடுத்தா. சாம். ஆமா. ஆம்பளே பொண்ணு. சம்ரீன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. அவங்களோடது அவங்க கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஃபுல் ஷானல் பிராண்ட். ஷானல் நல்ல பிராண்ட். இது நல்ல பிராண்ட். அதனால கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன இது வந்துட்டு இது ரொம்ப இது என்ன எழுதி இருக்குன்னு பாருங்களேன். வார்னிங் ஐஸ் பேபி. யார் ஐஸ் பேபி? அது தெரியல. இது ஆக்சுவலா இது வந்து லிப் பிளம்பர்னு சொல்லுவோம். நம்ம ஷூட் எல்லாம் பண்ணும்போது ஐயோட பிளம்பர் தண்ணி வரலனா அது கிடையாது. பிளம்பர் இல்ல, பிளம்ப். அது ஆரஞ்சு நல்லா இருக்கு. அந்த பிளம்பியா இருக்குறதுக்கு ஆக்சுவலா வீங்கும். ஓ, இது போட்ட வீங்குமா? இது வந்து நம்ம ஷூட் பண்ணுவோம்ல, சோ இந்த ஹை லைட்ல இது இல்ல, அந்த வேர்ட் ஹை ப்ரொஃபைல்
இந்த ஷூட் எல்லாம் பண்ணுவோம்ல ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் லுக்ல எல்லாம் பண்ணும்போது லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்றதுக்காக இது போட்டா எரியும், கடிச்சு பெருசாயிரும். பச்சை மிளகாய் போட்ட மாதிரி இருக்கும், அப்படி எவ்வளவு பெருசா கண்ணெல்லாம் தண்ணி வரும், எரியும். அது இப்பதான் பாக்குறேன். ஆமா, இது ஹூதா பியூட்டின்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, ஹூதா பியூட்டி. இப்படி ஃபுல்லா வீங்கிருமா ஒரு ஃப்ரெண்ட்ல? அவ்வளோ வராது, ரொம்ப சென்சிட்டிவா இருந்தா ஆக்சுவலா ரொம்ப வீங்கும். என் ஃப்ரெண்டு ஷாம்பு போட்டுட்டு ஒரு நாள் திரிச்சிட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒன்று கலந்து போட்டு ரியாக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நான் போட்டிருக்கேன். நான் ஷூட் பண்ணும்போது ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எரிச்சல் தாங்க முடியல, கண்ணிலலாம் தண்ணி வரும். அதனால அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன். ஓ யூஸே இல்லை. டக்குன்னு அங்கே வச்சு யார்ட்டையாவது ஃப்ரெண்டுக்கு பிடிக்காதவங்களுக்கு கொடுத்துருந்தா வச்சுக்கோடா டக்குன்னு தூங்கும்போது போட்டு விட்டுறலாம், மொத்தமா எரிஞ்சு இதாயிரும். ஐயோ நம்ம ஒருவேளை வயலன்ஸ் ஃபேமிலி ஆகுதோ? ஆமா, ஏதோ ஆட்டோமேட்டிக்கா வருமே, வயலன்ஸ் தான் என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. மாமனார் அறிவாள் வச்சு தெரியறோம், மருமக ஆசிடோட தெரியறா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. பத்திரமா வச்சிருக்கீங்க, இதை எடுக்கவே வேண்டாம். என்ன இதுதான், இதெல்லாமே என்னோட இது ஐ பென்சில். ஓ காஜல். காஜல், இது கூட ஒரு காஜல் தான். எல்லாம் காஜல் கலர். லிப் லைனர்லாம் இருக்கு. இல்ல லிப் லைனர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஐப்ரோ வரையோல. ஓ வரையறது பாருங்க, இது எட்ஜ் எல்லாம் ஷார்ப்பா சூப்பரா இருக்கு. எல்லாமே பாருங்க, த்ரோண்ட் பவுச்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. இருக்கு. அதுவே ஒரு கடைசியா ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு. இது ஒரு பாபி பிரவுனோட லிப்ஸ்டிக். அந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்க இந்த வாங்கி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹாய் சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புவாங்க. இப்படி எல்லாம் பிராண்டுக்கு பாபி பிரவுனை நம்ம என்டோஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சூப்பர். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு இது. வேற என்ன இருக்கு? பேக் மட்டும் தான் இருக்கு. பேக் மட்டும் தான் இருக்கு. பேக்கே முடிஞ்சு போச்சே உண்மையிலேங்க. அதாவது அவ்வளவுதான் பாவம். சைடு கம்பார்ட்மெண்ட், ஆல் கம்பார்ட்மெண்ட் எல்லாத்துலயும் ஒண்ணுமே இல்ல. சைடு கம்பார்ட்மெண்ட் குட்டி தான். வாட்ச் மட்டும் தான் வச்சிருக்கேன். இந்த வாட்ச் மட்டும் தான். வாட்ச். ஆமா, அந்த வாட்ச். அவ்வளவுதான். டன். சூப்பர்ங்க. Thank you so much for your lovely time. Thank you. வேற ஏதாவது ஸ்பெஷலா கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது? அதான் இந்த லவ்வுக்கு தான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. டெய்லி இன்ஸ்டாகிராம்ல காலைல எந்திரிச்ச உடனே போய் பார்த்தாலே அவ்வளோ மெசேஜஸ் இருக்கும். அந்த ஒரு எஃபர்ட் பாருங்களேன். அதோ ஒரு முழு லெங்க் படம் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அந்த படம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, சின்ன போர்ஷன் தான். ஸோ நான் நல்லா பண்ணணும்னு நினச்சி என்ன ஒரு எஃபர்ட் போட்டு அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. லைக் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அவ்வளோ லவ். அண்ட் நெல்சன் சார், ரஜினி சார், நம்மளோட என்டையர் டீம், அவங்களுக்கு எல்லாருமே டெய்லி எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புங்க. சொல்லுவேன், சார் இந்த மீம் பார்த்தீங்களா? அதில் நெல்சன் சார் வேறு சொன்னார், உங்களுக்கு இதை விட வந்திருக்குமே வாய் பேசுறதுக்கு. இல்லை சார், எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டேன். சூப்பர், அவ்வளோதான். பெஸ்ட். ஸோ ஹாப்பி. அடிச்சு நொறுக்குவோம். அலப்புற கிளப்புறோம். New way learning through 5D. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 46வது ஷோரூம் இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில்.